Hello and welcome to Joy of Learning English. இப்போ நாம CBSE Class 10 First Flight bookல Chapter number 5 The 100 Dresses Part 1 written by Eleanor Estes. இந்த ஸ்டோரியோட continuation நாம இப்ப பார்க்கலாம். Today, even though they had been late to school, Maddie was glad she had not had to make fun of Wanda. அன்னைக்கு வாண்டாக்காக வெயிட் பண்ணி அவங்க ஸ்கூலுக்கு லேட்டாக வந்தால் கூட வாண்டாவை அன்னைக்கு அவள் டீஸ் பண்ணலை அப்படிங்கிற விஷயம் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. She worked her arithmetic problems absent-mindedly. அவள் ஏதோ ஒரு யோசனையாகவே அவளோட அரித்மேட்டிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கா. 8 times 8 let's see 8 times 8 அப்படின்லாம் ஏதோ சொல்கிறாளே தவிர அவள் மனசில் வேறு ஏதோ ஒரு யோசனை போயிட்டே இருக்கு. She wished she had the nerve to write Peggy a note because she knew she never would have the courage to speak right out to Peggy to say, "Hey Peg, let's stop asking Wanda how many dresses she has." மேடிக்கு பெகிட்ட போய் பெக் இனிமே நாம் வாண்டாட்ட போய் உன்கிட்ட எத்தனை ட்ரெஸ் இருக்குன்னு கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தைரியமே இல்லை. நர்வ் அப்படின்னா தைரியம், கரேஜ். அதனால் அவள் பெகிக்கு ஒரு நோட் எழுதலாம் அப்படின்னு நினைக்கிறான். When she finished her arithmetic, she did start a note to Peggy. அவள் அந்த அரித்மேட்டிக் ப்ராப்ளம்லாம் முடிச்சதுக்கப்புறமா அவள் பெகிக்கு ஒரு நோட் எழுத ஆரம்பிக்கிறாள். Suddenly, she paused and shuddered. எழுதிட்டு இருக்கும் போதே திடீர்னு நிறுத்துறா. அவளுக்கு பயத்தில் உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. She pictured herself in the schoolyard, a new target for Peggy and the other girls. அவள் மனசில் ஸ்கூலுக்கு முன்னாடி பெகியும் மற்ற பொண்ணுங்களும் இப்போ அவளை டார்கெட் பண்ணிட்டு இருக்க மாதிரி கற்பனை பண்ணி பார்க்குறா. Peggy might ask her where she got the dress that she had on. அந்த கற்பனையில் பெகி மேடி இப்போ போட்டிருக்க ட்ரெஸ் அவளுக்கு எங்கே எப்படி கிடச்சிது அப்படின்னு கேட்குறா. And Maddie would have to say it was one of Peggy's old ones that Maddie's mother had tried to disguise with new trimmings, so no one in room 13 would recognize it. அப்போது மேடி போட்டிருந்த ட்ரெஸ் பெக்கியோட பழைய ட்ரெஸ். அந்த ட்ரெஸ்ஸை மேடியோட அம்மா கொஞ்சம் ஆல்டர்லாம் பண்ணி ரூம் நம்பர் 13 யாரும் கண்டுபிடிக்காத மாதிரி மாற்றி வச்சுருந்தாங்க. அந்த விஷயத்த எல்லாரும் முன்னாடியும் அவளே பெக்கிட்ட சொல்கிற மாதிரி நிலைமை வந்துடலாம். If only Peggy would decide of her own accord to stop having fun with Wanda. பெக்கியே நல்ல மனசோட வாண்டாவை டீஸ் பண்ணுறதை நிறுத்திட்டா எவ்வளோ நல்லா இருக்கும். Oh well, Maddie ran her hand through her short blonde hair as though to push the uncomfortable thoughts away. மேடி அவளோட கையை அவளோட சின்ன பிளாண்ட் ஹேர்க்குள்ளே விட்டு தலையை கோதி விடுறா. அது பார்க்குறதுக்கு அவள் தலைக்குள்ளே ஓடிட்டுருக்க அந்த தேவையில்லாத தாட்ஸையே தள்ளி விடுற மாதிரி இருக்குது. வாட் டிஃப்ரென்ஸ் டிட் இட் மேக்? இந்த மாதிரி நோட்லாம் எழுதுறதுனால ஏதாவது நடந்துருமா என்ன? ஸ்லோலி மேடி டோர் இன்டு பிட்ஸ் த நோட் ஷீ ஹேட் ஸ்டார்டட். அவள் எழுத ஆரம்பித்த அந்த நோட்டை சின்ன சின்ன பிட்ஸாக அவளை கிளிக்க ஆரம்பிக்கிறா. ஷி வாஸ் பெகிஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் பெகி வாஸ் த பெஸ்ட் லைக்ட் கேர்ள் இன் த ஹோல் ரூம். பெகி அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அதோட அந்த கிளாஸில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பொண்ணு பெகி தான். பெகி could not possibly do anything that was really wrong, she thought. பெகி எப்போவுமே தப்பான ஒரு விஷயத்தை செய்யவே மாட்டா அப்படின்னு அவளாக நினச்சிக்கிறா. As for Wanda, she was just some girl who lived up on Boggin Heights and stood alone in the schoolyard. ஆனால் வாண்டா யாரு? வாண்டா பாகின் ஹைட்ஸில் இருக்க ஒரு பொண்ணு. ஸ்கூல் வாசல்ல அவள் தனியாக நிற்கிறா. She scarcely ever said anything to anybody. அவள் அவ்வளவா யார் கூடயும் பேசுகிறதே கிடையாது. The only time she talked was in the schoolyard about her 100 dresses. ஸ்கூல் முன்னாடி இருக்கிற இடத்துல அவகிட்ட 100 ட்ரெஸ்ஸஸ் இருக்குன்னு சொல்லும் போது மட்டும்தான் அவள் மற்ற குழந்தைங்களோடையே பேசுகிறா. மேடி remembered her telling about one of her dresses, pale blue with colored trimmings. வாண்டா அவங்க கிட்டலாம் அவகிட்ட 100 ட்ரெஸ்ஸஸ் இருக்குன்னு மட்டும் சொன்னதில்ல, அந்த ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கா. மேடிக்கு அவள் சொன்ன ஒரு பேல் ப்ளூ கலர் ட்ரெஸ் ஞாபகம் வருது. ட்ரிம்மிங்ஸ் அப்படின்னா ஓரத்துலலாம் ஏதாவது ஒரு டிசைன், ஃப்ரில், லேஸ் அந்த மாதிரி வச்சு தச்சிருப்பாங்க. And she remembered another that was brilliant jungle green with a red sash. அப்புறமா மேடிக்கு அவ சொன்ன இன்னொரு ட்ரெஸ் ஞாபகம் கூட வருது. நல்ல பிரைட்டான இலப்பச்சை கலரில். சாஷ் அப்படிங்கிறது பியூட்டி பேஜண்ட்லலாம் டைட்டில் வின்னர், ரன்னர் அப் அப்படின்லாம் ஷோல்டரில் நல்ல ஒரு ப்ராட் பீஸ் ஆஃப் கிளாத் போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அதை இடுப்பில் கூட போடலாம். அந்த ட்ரெஸ்ஸில் அப்படி ஒரு ரெட் கலர் சாஷ் இருக்கும். You would look like a Christmas tree in that, the girls had said in pretended admiration. அதை கேட்ட அவங்கெல்லாம் ரொம்ப அட்மயர் பண்ணுற மாதிரி நடிச்சுட்டே அந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டினா அப்படியே கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரியே இருப்பேன்னு கேலி பண்ணியிருக்காங்க. Thinking about Wanda and her 100 dresses all lined up in the closet,
Maddie began to wonder who was going to win the drawing and coloring contest. வாண்டாவை பற்றியும் அவளோட 100 ட்ரெஸ்ஸஸை பற்றியும் யோசிச்சுட்டு இருந்த மேடிக்கு drawing and coloring contest ஞாபகம் வருது. அதில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு அவள் யோசிக்க ஆரம்பிக்கிறா. For girls, this contest consisted of designing dresses and for boys of designing motorboats. அந்த கான்டெஸ்ட்டில் கேர்ள்ஸ் எல்லாம் ட்ரெஸ் டிசைன் பண்ணணும், பாய்ஸ் எல்லாம் மோட்டர் போட்ஸ் டிசைன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ப்ராபப்ளி பெகி வுட் வின் த கேர்ள்ஸ் மெடல். கேர்ள்ஸ் கேட்டகரியில் பெகிக்கு ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருந்தது. பெகி ட்ரூ பெட்டர் தென் anyone else in the room. அந்த கிளாஸ் ரூம்லேயே எல்லாரோடையும் பெகி ரொம்ப நல்லா வரைவா. அட்லீஸ்ட் தட்ஸ் வாட் எவ்ரிபடி தாட். அப்படி தான் எல்லாரும் நினச்சாங்க. ஷீ குட் காப்பி அ பிக்சர் இன் அ மேகசின் ஆர் சம் ஃபிலிம் ஸ்டார்ஸ் ஹெட் ஸோ தட் யூ குட் ஆல்மோஸ்ட் டெல் ஹூ இட் வாஸ். அவளால் ஒரு மேகசீனில் வந்த பிக்சரை அப்படியே காப்பி பண்ணி வரைய முடியும். யாராவது ஃபிலிம் ஸ்டாரோட ஹெட், அதாவது ஃபேஸ் அவள் வரைஞ்சான்னா அவள் வரைஞ்சதை வச்சே அது யாரோட முகம் அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு அவள் நல்லா வரைவா. ஓ, மேடி வாஸ் ஷுர் பெகி வுட் வின். அதனால மேடிக்கு கண்டிப்பாக பெகி தான் ஜெயிப்பா அப்படிங்கிறதுல நம்பிக்கை இருந்தது. வெல், டுமாரோ த டீச்சர் வாஸ் கோயிங் டு அனௌன்ஸ் த வின்னர்ஸ். தென் தே வுட் நோ. எப்படியும் அடுத்த நாள் அவங்க டீச்சர் யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறத கிளாஸில் அனௌன்ஸ் பண்ண தான் போகிறாங்க. அவங்க எல்லாருக்கும் தெரிய தான் போகுது. த நெக்ஸ்ட் டே இட் வாஸ் ட்ரிஸ்லிங். அடுத்த நாள் Thursday. அன்னைக்கு மழை லேசாக தூரிட்டே இருந்தது. மேடி அண்ட் பெகி hurried to school under Peggy's umbrella. பெகியோட அம்ப்ரெல்லாவை பிடிச்சிட்டே மேடியும் பெகியும் வேக வேகமாக ஸ்கூலுக்கு போகிறாங்க. நேச்சுரலி ஆன் அ டே லைக் திஸ் தே didn't wait for Wanda Petronsky on the corner of Oliver Street, the street that far away under the railroad tracks and up the hill led to Boggin Heights. அவங்க எப்பவும் ஆலிவர் ஸ்ட்ரீட் ஓரமாக தான் வாண்டா பெட்ரோன்ஸ்கிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஆலிவர் ஸ்ட்ரீட்டில் ரொம்ப தூரம் நடந்து ரயில்வே ட்ராக்குக்கெல்லாம் கீழே போய் மலை மேலே ஏறி போனால் பாகின் ஹைட்ஸ் வந்துடும். அந்த வழியாக தான் வாண்டா தினம் ஸ்கூலுக்கு வருவா. வாண்டா கிட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறதுக்காக அவங்க ரெண்டு பேரும் எப்பவும் அந்த ஆலிவர் ஸ்ட்ரீட்டோட கார்னரில் தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எனிவே, they weren't taking chances on being late today because today was important. ஆனால் இன்றைக்கி வெயிட் பண்ணி எந்த சான்ஸும் எடுக்க முடியாது. லேட் ஆகிடுச்சுன்னா, ஏன்னா அன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நாள். அன்றைக்கி தான் டீச்சர் அந்த ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. Do you think Miss Mason will announce the winners today? asked Peggy. உனக்கு என்ன தோணுது, இன்றைக்கி மிஸ் மேசன் வின்னர் யாருன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு பெகி கேட்குறா. ஓ, ஐ ஹோப் ஸோ த மினிட் வி கெட் இன், செட் மேடி. நான் அப்படி தான் நம்புகிறேன். நம்ம உள்ளே போன உடனே அவங்க வின்னர் யாருன்னு சொல்லிடுவாங்க. அஃப்கோர்ஸ் யூ வில் வின், பெக். கண்டிப்பாக நீ தான் ஜெயிப்ப, பெக். ஹோப் ஸோ, செட் பெகி ஈகர்லி. அப்படி தான் நானும் நினைக்கிறேன் அப்படின்னு பெகி ரொம்ப ஆர்வமாக சொல்கிறா. The minute they entered the classroom, they stopped short and gasped. கிளாஸ்ரூம்குள்ளே போன அவங்க ரெண்டு பேரும் அப்படியே அங்கேயே நின்றாங்க. மூச்சு விட கூட மறந்து அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. There were drawings all over the room on every ledge and windowsill, dazzling colors and brilliant lavish designs all drawn on great sheets of wrapping paper. அந்த ரூம் ஃபுல்லாக லெட்ஜ் அண்ட் விண்டோ சில் அப்படின்னா விண்டோக்கு கீழே திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு இடம் இருக்கும்ல, அங்கே எல்லாத்துலேயும் ரேப்பிங் பேப்பர் அப்படின்னா கிஃப்ட் எல்லாம் ரேப் பண்ணுறதுக்கு நம்ம பேப்பர் யூஸ் பண்ணுவோம்ல, அதில் கலராக ரொம்ப அழகாக கிராண்டான டிசைன்ஸாக வரைஞ்சி வச்சுருந்தாங்க. தேர் மஸ்ட் ஹாவ் பின் 100 of them all lined up. அங்கே கண்டிப்பாக 100 drawingஸாவது இருந்திருக்கணும். எல்லாம் வரிசையாக இருந்தது. தீஸ் மஸ்ட் பி த drawings ஃபார் த கான்டெஸ்ட். தேவர், இது கண்டிப்பாக கான்டெஸ்ட்டுக்காக வரைஞ்ச ட்ராயிங்காக தான் இருக்கணும். ஆமாம், அது கான்டெஸ்ட்டுக்காக வரைஞ்சது தான். எவ்ரிபடி ஸ்டாப்ட் அண்ட் விசில்ட் ஆர் மர்மர்ட் அட்மைரிங்லி. எல்லாரும் அந்த ட்ராயிங்ஸை பார்த்து நின்று அதை பார்த்து சில பேர் விசில் பண்ணாங்க, சில பேர் அதை அட்மையர் பண்ணி அவங்களுக்குள்ளேயே மெதுவாக ஏதோ பேசிக்கிட்டாங்க. as soon as the class had assembled, கிளாஸில் எல்லாரும் அசம்பிள் ஆனதுக்கப்புறமா மிஸ் மேசன் announced the winners. மிஸ் மேசன் அவங்களோட கிளாஸ் டீச்சர் வின்னர்ஸ் யாருன்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. Jack Beggles had won for the boys, she said, and his design for an outboard motor was on exhibition in room 12 along with the sketches by all the other boys. பாய்ஸில் யார் ஜெயிச்சான்னா ஜாக் பெகல்ஸ். அவன் ஒரு அவுட்போர்ட் மோட்டரோட டிசைனை வரைஞ்சிருக்கான். அவன் வரைஞ்ச டிசைனும் மற்ற பாய்ஸ் எல்லாம் வரைஞ்ச டிசைனும் ரூம் நம்பர் 12 எல்லாரும் பார்க்குறதுக்கு எக்ஸிபிஷனில் வச்சுருக்காங்க. ஆஸ் ஃபார் த கேர்ள்ஸ், ஷீ செட். இப்போது கேர்ள்ஸில் யார் வின்னர்னு அவங்க சொல்ல போகிறாங்க. although just 1 or 2 sketches were submitted by most. நிறைய பொண்ணுங்க ஒரு sketch இல்லைன்னா 2 sketch, அதாவது drawing submit பண்ணியிருக்காங்க. One girl and room 13 should be proud of her. ஆனால் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை பார்த்து ரூம் 13 இருக்க எல்லாரும் ரொம்ப பெருமைப்படணும். This one girl actually drew 100 designs,
all different and all beautiful. அந்த ஒரு பொண்ணு 100 டிசைன்ஸ் வரைஞ்சிருக்கா. ஒவ்வொரு டிசைனும் வித்தியாசமா இருக்கு, எல்லாமே அழகா இருக்கு. In the opinion of the judges, any one of the drawings is worthy of winning the prize. அந்த பொண்ணு வரைஞ்ச ஒவ்வொரு டிராயிங்குமே பிரைஸ் வாங்குற அளவுக்கு தகுதியானதா இருக்கு, worthy-ஆ இருக்கு அப்படின்னு எல்லா ஜட்ஜஸும் நினைக்கிறாங்க. I am very proud to say that Wanda Petronsky is the winner of the girls medal. Girls கேட்டகரியில் மெடல் வாங்க போற வின்னர் வாண்டா பெட்ரோன்ஸ்கி அப்படின்னு சொல்றதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க. இப்போதான் நம்ம எல்லாருக்கும் தெரியுது அந்த 100 ட்ரெஸ்ஸஸோட டிசைன்ஸையும் வரைஞ்சது யாரு? வாண்டா பெட்ரோன்ஸ்கி. Unfortunately, Wanda has been absent from school for some days and is not here to receive the applause that is due to her. ஆனா unfortunately, துரதிருஷ்டவசமா வாண்டா கொஞ்ச நாளா ஸ்கூலுக்கு வரதில்ல. இன்னைக்கு கூட அவளுக்கு கிடைக்கிற இந்த அப்ளாஸ், கைத்தட்டல்கள், பாராட்டு இதெல்லாம் ரிசீவ் பண்றதுக்கு இங்க இல்ல. Let us hope she will be back tomorrow. அவ நாளைக்கு ஸ்கூலுக்கு திரும்ப வருவான்னு நாம நம்புவோம். Now class, you may file around the room quietly and look at her exquisite drawings. இப்போ கிளாஸில் இருக்கவங்கெல்லாம் சத்தம் போடாமல் லைனில் நில்லுங்க. அப்படியே சுற்றி போய் அவள் வரைஞ்ச எக்ஸ்க்விசிட் ட்ராயிங்ஸ், அதாவது எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல் அண்ட் வெல் மேட் ட்ராயிங்ஸை பாருங்கள். த சில்ட்ரன் பர்ஸ்ட் இன் டு அப்ளாஸ். டீச்சர் இதை சொன்னதை கேட்ட உடனே குழந்தைங்கள்லாம் டக்குன்னு எல்லாரும் சேர்ந்து ஒன்றா கைத்தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் ஈவன் த பாய்ஸ் were glad to have a chance to stamp on the floor. அந்த பாய்ஸுக்கு கூட கிளாஸில் சீட்டில் உட்கார வேணாம், சுற்றி போய் எக்ஸிபிட் பண்ணியிருக்க பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுது. புட் தேர் ஃபிங்கர்ஸ் இன் தேர் மவுத்ஸ் அண்ட் விசில். உடனே அவங்க வாயில் விரலை வச்சு விசில் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. தோ தே வர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ட்ரெஸ்ஸஸ். அவங்களுக்கு ட்ரெஸ்லலாம் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, ஆனால் சுற்றி போய் எல்லாத்தையும் பார்க்குறதுல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. லுக் பெக் விஸ்பர்ட் மேடி. மேடி மெதுவாக பெக்கிட்ட போய் அங்கே பார் பெக் அப்படின்னு சொல்கிறா. தேர் இஸ் தட் ப்ளூ ஒன் ஷி டோல்ட் அஸ் அபவுட், இஸ்ன்ட் இட் பியூட்டிஃபுல்? அவள் சொன்ன அந்த ப்ளூ ட்ரெஸ் அங்கே இருக்கு பாரு, ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படிங்கிறா. எஸ் செட் பெகி. ஆமாம். அண்ட் ஹியர் இஸ் த க்ரீன் ஒன். இங்கே அந்த க்ரீன் கலர் ட்ரெஸ் கூட இருக்குது. பாய் ஐ தாட் ஐ குட் ட்ரா. உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, ஏற்கனவே அவள் 2 ட்ரெஸ்ஸை பற்றி நினச்சி பார்த்தா, ஒரு ப்ளூ கலரில் ட்ரிம்மிங் இருக்க ட்ரெஸ், அப்புறம் ஃபாரஸ்ட் க்ரீனில் ரெட் கலர் சாஷ் வச்ச ட்ரெஸ். அந்த ட்ராயிங்ஸை பற்றி தான் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாய் அப்படின்னா பையன் கிடையாது, ஓ பாய், ஓ மேன் அப்படிங்கிறதுலாம் ஒரு எக்ஸ்ப்ரெஷன். அதை பார்த்துட்டு பெகி, எனக்கு தான் நல்லா வரைய தெரியும், நான் தான் நல்லா வரைவேன்லாம் நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறா. இது பார்ட் 1. சாப்டர் 6ல் பார்ட் 2 இந்த கதை முடியும். அதோட லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அங்கேருந்து போய் பாருங்கள். For more such videos, hit the subscribe button, keep the bell icon on, like the video and share the video with your classmates and friends. See you.